இரவுல தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களா நீங்க? ஸ்கின் குளோ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு மலச்சிக்கலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கணும் எப்போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க. அது இல்லாம உடல்ல பலவிதமான வியாதிகள் இருக்கிறவங்க. எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க. நீங்க டயபெட்டிஸா இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கலாம், வெயிட் கெயின் பண்ணியிருப்பீங்க நெறைய. சிலர்ல வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கலாம். அது இல்லாத மற்ற பெரிய பெரிய உடல் உபாதைகள் இருந்தாலும் சரிதாங்க. உங்களுக்கான ஒரு அருமையான அடுப்பு நெருப்பே இல்லாத மாலை நேர உணவு இதுதான். இரவு உணவுன்றது கிடையவே கிடையாது யாருக்கும். மாலை உணவு மட்டும்தாங்க. 6 மணிக்கு முன்னாடி. இப்போ இந்த உணவு பாருங்க. இதில வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. நான் வந்து பழங்கள் சாப்பிடலாமா? கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம். நீங்க இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி மற்ற உணவுகள் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, இது நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். உங்களுடைய சுகர் கூடவே கூடாது. மாறா சுகர் குறையும் கண்டிப்பா. ஸோ இதில வந்து மிக முக்கியமா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் எப்படி செஞ்சுருக்கோம்? தேங்காய் எடுத்திருக்கோம், கசகசா எடுத்திருக்கிறோம். இந்த தேங்காயையும் கசகசாயையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஒரு பால் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து ரொம்ப குறுகிய அளவில் ரொம்ப ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் தான் வெந்தயம் போட்டிருக்காங்க அதிலேயே. ஸோ இதையும் சேர்த்து அடித்து பால் எடுத்தாச்சு. இந்த பாலில் மிக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஜடாமான்சி, இன்னொன்று கசகசா. இது 2 இருக்குது. மனப்பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது, எல்லாத்துக்கும். அது இல்லாமல் பம்கின் சீட், குக்கும்பர் சீட், வாட்டர்மெலன் சீட், சியா சீட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மாதிரி விதைகள், அத்தனை விதைகளும் சேர்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் எள்ளு கொள்ளு கூட சேர்த்துக்கலாம். வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொள்ளு வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். கருப்பு கொள்ளு ரொம்ப நல்லது. வெயிட் கூடணும்னு சொல்கிறவங்க நார்மலாக எள்ளு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பால் தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த பாலில் இப்போ எல்லா விதமான நீங்கள் பழங்களும் நட்ஸும் சேர்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், பப்பாயா சேர்த்துருக்கோம், ஆப்பிள் சேர்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு டேட்ஸ் இருக்குது, கருப்பு பேரிச்சம்பழம் இருக்குது, கருப்பு கொட்டை உள்ள திராட்சை இருக்குது, ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி, ஸோ இந்த மாதிரி பெரிஸ் இருக்குது, ப்ரூன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் சுத்தமானதாக கெமிக்கல் இல்லை தான் சேர்த்துக்கலாம். ஸோ பழ வகைகளும் அந்த மாதிரி தாங்க. நீங்கள் இதில் என்னென்ன பழங்கள் உங்களால் சேர்க்க முடியுமோ அந்த பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சிவ் பண்ணி நிதானமாக சலைவாவோட உமிழ்நீரோட இந்த உணவை மாலை 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் இதை சாப்பிட்லாம். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதில் வந்து ஒரு சில அந்த கசப்புத்தன்மை உள்ள சில விதைகள் இருக்கு இல்லையா, கசகசா, ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஸோ கசகசா, ஜடாமான்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பழங்கள் மட்டும் தேங்காய் பாலில் அடித்து மிக்சியில் ஒரு ஸ்மூதியாக கொடுத்து பாருங்கள். அவங்க அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு மலம் ஃப்ரீயாக போயிடுவாங்க. வயிற்றில் கேஸ் இருக்காது குழந்தைங்களுக்கு, புழு பூச்சிகள்லாம் வராது குழந்தைங்களுக்கு. ஸோ ரொம்ப மலச்சிக்கல் இருக்காது கண்டிப்பாக. ரொம்ப அருமையான ஒரு மாலை நேர உணவு. இப்போ மாலை நேர உணவுன்னு சொன்னால் இப்போ இரவு வேறு எதுவும் சாப்பிடலாமா இது சாப்பிட்டுட்டுன்னு கேட்டால் அது கண்டிப்பாக கூடாது. இதுதான் உங்களுடைய மாலை இரவு உணவு. ஸோ இந்த மாதிரி உணவை நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. இந்த மாதிரி நிறைய உணவுகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கருப்பு அவல், கருப்பு கவுனி அவல், ஸோ இந்த மாதிரி பலவிதமான அவல்கள், மில்லட்ஸ் அவல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய பேத்திக்கு நயோமிகா, என்னுடைய பேத்தி, அவளுக்கு வந்து இந்த தேன் ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து செம்மர பூக்கள்லேருந்து எடுத்த செஞ்சந்தன தேனுங்க. ரொம்ப 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 இங்கே பாருங்கள், ஹெல்த்தியானது, என்னுடைய நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி, எக்ஸலண்ட்டான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இதில் எல்லா விதமான மனுக்கா ஹனியினுடைய எல்லா விதமான மருத்துவ குணமும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஹனியும் இதில் நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை நீங்கள் யாராவது தேவை இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். மணி பல விதமாக இதை நம்ம சாப்பிட முடியும். இதில் எல்லா விதமான சக்திகளும் நிறைஞ்சிருக்குங்க நண்பர்களே. மிக முக்கியமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இது பெரிய மருந்துங்க. இதில் கருப்பு திராட்சை, இல்லை இன்னும் நிறைய இதில் கேரட் ஜூஸ்லாம் கூட நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கருப்பு திராட்சை இதில் ஆட் பண்ணி, கருஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி புற்றுநோய் போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த உணவு மிகப்பெரிய பலன் கொடுக்கும். முழுக்க முழுக்க ஆல்கலைன் ஃபுட்டு இது. ஸோ அவங்க பாடியில் ஆசிடிக் தன்மை
முடிஞ்ச வரையில் நம்ம குறைச்சிடலாம் இந்த மாதிரி உணவுகளால். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.